ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஈக்கோலாஜிக்கல் பிரமிட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் ஈக்கோலாஜிக்கல் பிரமிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பிடென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸில் இந்த சாப்டர் வைஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஈக்கோலாஜிக்கல் பிரமிட். ஸோ ஆக்சுவலாக பிரமிடோட ஷேப் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ ட்ரையாங்குலர் ஷேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடோட ஷேப்பு. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிடு. ஓகே, ஸோ இந்த பேஸ் வந்து கொஞ்சம் ப்ராம்ப்டாக வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஷேப் இருக்கக்கூடியதான் வந்து பிரமிடு. ஸோ இங்கே வந்து ஈக்கோலாஜிக்கல் பிரமிட், அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஸோ ஒவ்வொரு டிராஃபிக் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் தி அசனிங்லேருந்து டிசைனிங் வரைக்கும். ஸோ அப்போ பாட்டம் ஆஃப் த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜாக வந்து இருக்குது, வைடாக வந்து இருக்குது. ஸோ அந்த பேஸ் வந்து ரொம்ப வைடாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ் டியூ டு தி அவைலபிலிட்டி ஆஃப் தி நம்பர்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸோட ஸ்பீசிஸோட நம்பரை தான் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ போக போக அந்த ஏபெக்ஸ் இஸ் நத்திங் பட் தி டாப் ரீஜியன், டாப் மோஸ்ட் ஏரியா. ஸோ இங்கே டாப் ரீஜனில் வந்து அந்த பிரமிட் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸோ பாட்டம் ரீஜனில் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது எதை வச்சு அது அந்த பிரமிட் வந்து இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் தி அவைலபிலிட்டி ஆஃப் த நம்பர்ஸ் அஸ் வெல் அஸ் தி டிராஃபிக் லெவல்ஸ், பயோமாஸ், இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொண்டுட்டு வரோம். ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் வித் தி ஷேப் ஆஃப் தி பிரமிட். ஷேப் ஆஃப் த பிரமிட். ஸோ த பேஸ் ஆஃப் த பிரமிட் இஸ் ப்ராட். பேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் it narrows towards the apex is the topmost region. ஸோ பேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது அண்ட் ஏபெக்ஸ் ரீஜன் வந்து ரொம்ப போக போக வந்து நேரோவாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் கெட் அ சிமிலர் ஷேப் வெதர் யூ எக்ஸ்பிரஸ் த ஃபுட் ஆர் எனர்ஜி ரிலேஷன் பிட்வீன் தி ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இந்த செகண்ட் பேஜ். அடுத்த பேஜ். ஸோ இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதோட கண்டினியூஷன்ஸ். ஸோ அட் டிஃப்ரெண்ட் டிராஃபிக் லெவல்ஸ் பேஸ்ட் அப்பான் தி ஃபுட் அண்ட் எனர்ஜியை பொறுத்து பிரமிட் வந்து டிஃப்ரெண்ட் டிராஃபிக் லெவல்ஸ் வந்து வி ஆர் கோயிங் டு கெட் அரேஞ்ச். ஸோ திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர், பயோமாஸ் ஆர் எனர்ஜி. ஸோ மொத்தம் வந்து இங்கே வந்து 4 டயக்ராம் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பிரமிட் ஆஃப் நம்பர், பிரமிட் ஆஃப் பயோமாஸ், அக்வாட்டிக் யூசஸில் இருக்கக்கூடிய பிரமிடு, அப்புறம் பிரமிட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ த பேஸ் ஆஃப் ஈச் பிரமிட் ரெப்ரசன்ஸ் தி ப்ரொடியூசர்ஸ். அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ராடாக இருந்தக்கூடிய ரீசன்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ் வந்து சன்லைட் யூஸ் பண்ணி அதிக அளவில் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி நிறையா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்டோட்ராப்ஸ், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட்டு அதுவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்குது. ஸோ அதனால தான் பேஸ் ரொம்ப ப்ராடாக இருக்குது. தி ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல், இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவலில் வராங்க. அதனால தான் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் பேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஓகே, ஸோ போக போக சைஸோட அந்த ட்ரையாங்கிளோட ஷேப் ஏபெக்ஸ் ரீஜன் வந்து ரொம்ப நேரோ ஆயிரும். ஓகே, வைல் தி ஏபெக்ஸ் ரெப்ரசன்ஸ் தி டெர்ஷரி. ஏபெக்ஸில் அந்த டாப் மோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கன்சியூமர்ஸ் தான் வந்து வராங்க. இந்த டாப் மோஸ்ட் ரீஜனில் டெர்ஷரி கன்சியூமர்ஸ் வரனால ஸோ டாப் கார்னிவோர் அவங்க இருக்கிறதுனால அந்த அதோட கவுண்ட் கம்மியாக தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள் இன் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டமில் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 கிராஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை சாப்பிட ஒரு 2,500 ஓகே 2,500 டீர் இருக்குன்னா ஸோ ஆவரேஜாக வந்து எவ்வளோ டைகர் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னா ஸோ தே ஆர் த ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர். இவங்க எல்லாமே ஆட்டோட்ராப்ஸு. செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பிரைமரி கன்சியூமர்ஸ் எல்லாம் ஹெர்பியோரு, அதான் டீர் சொன்னேன். ஸோ செகண்டரி கன்சியூமர் இங்கே நான் போட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு லெவல் போட்டுட்டும் வந்து நம்ம டெர்ஷரிக்கு கொண்டுட்டு போய்க்கலாம். ஸோ நான் டேரெக்டாக வந்து நான் வந்து டாப் கார்னியோர மேலே கொண்டுட்டு வந்துட்டேன். ஸோ செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் டைகர் கொடுத்துட்டேன். அவங்க பாப்புலேஷன் போக போக கவுண்ட் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, the 3 types of ecological pyramid that are usually studied are கொடுத்துட்டாங்க. மொத்தம் 4 பிரமிட் இருக்குது. ஆனால் அந்த அக்வாட்டிக் சிஸ்டம் பிரமிடை வந்து அவங்க வந்து எடுத்துக்கல. ஸோ மேஜராக வந்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அண்ட் பிரமிட் ஆஃப் நம்பர். ஸோ நம்பர், பயோமாஸ், எனர்ஜி. ஸோ டயக்ராமேட்டிக் போர்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பயாலஜி.
ஸோ ட்ராஃபிக் லெவல் ஃபஸ்ட் சைட்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள் ட்ராஃபிக் லெவல்னு. ஸோ ட்ராஃபிக் லெவல், ஸோ இந்த ட்ராஃபிக் லெவலில் இனிஷியலாக கீழே இருக்கக்கூடிய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள் அவங்களோட கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த போர்டு ஆஸ்பெக்டில் இந்த கவுண்ட்டையும் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படி டபுள் ஆகிடுறாங்க. ஸோ டபுள் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர்ஸோட நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை டபுள் ஆகிட்டாங்கன்னா இங்கே டெர்ஷரி கன்சியூமர்ஸோட நம்பர் வந்து 6ன்னு மாறும். ஸோ அதனால் என்ன தான் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம படிக்காமல் நம்பர்ஸ் நம்மளாவே ஆவரேஜாக எழுதிக்கிட்டனாலும் சம்டைம்ஸ் கொஸ்டின் ஆஸ்பெக்டில் என்சிஆர்டியில் தே ஆர் ஆஸ்கிங் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம புக்கில் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக் லெவல் பிரைமரி கன்சியூமர்ஸ். ஸோ தே ஆர் ஆல் ஹெர்பிவோர்ஸ். ஸோ அது இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க கவுண்ட்டு, போக போக கவுண்ட்டு கம்மியாகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பிரைமரி கன்சியூமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிராஸ் இருக்குன்னா இங்கே இடத்துல வந்து டீர் சொன்னேன். ஸோ அடுத்து செகண்டரி கன்சியூமர். ஸோ இதை சாப்பிடக்கூடிய செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்து கார்னிவோரா வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் இதுன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் வேறு மாற்றுறேன். ஸோ கிராஸு, ரேபிட்டு, ஒரு ஃபாக்ஸு அண்ட் தென் ஒரு டைகர் இப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ ரேபிட் மோஸ்ட்லி ஹேர்ன்னு சொல்லுவாங்க. ஹேர் இன் த சென்ஸ் காட்டில் வாழக்கூடிய ரேபிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டாக அது நம்மளோட ஓன் தான், அது எப்படி வேணால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். பட் இந்த ட்ராஃபிக் லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடியவங்க ப்ரொடியூசர்ஸ், அடுத்து ஹெர்பிவோர், அடுத்து கார்னிவோர், அடுத்து டாப் கார்னிவோர். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் அ கிராஸ்லேண்ட் ecosystem only 3 top carnivores are supported in an ecosystem based on production of nearly 6 million plants. ஸோ ஆவரேஜாக வந்து 6 million plants வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இந்த சென்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இல்லைனா அது வெயிட். ஒரு பிளான்ட்டை வந்து சாப்பிட்டுச்சுன்னா அடுத்து போக இருக்கக்கூடிய அனிமல்ஸோட வெயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து ட்ரை வெயிட்டில் தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து போன கிளாஸஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இந்த யூனிட். ஸோ நான் கவனிங்க, இங்கே நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரி இந்த கொஷினில் ட்ரா த டைப் ஆஃப் பிரமிட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பிரமிடை வரைஞ்சி சைடில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டையும் நம்ம எழுதணும். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி யூனிட். எப்படி ஃபிசிக்ஸில் எப்படி யூனிட் இம்பார்ட்டண்ட்டோ இங்கே வந்து இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரொடக்டிவிட்டியோட யூனிட்டு, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியோட யூனிட்டு இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே வந்து பயோமாஸை வந்து ட்ரை வெயிட்டில் தான் மெஷர் பண்ணுறாங்க. அதுக்கு யூனிட் வந்து kg/m². ஸோ இனிஷியலாக ப்ரொடியூசர்ஸு, பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர்ஸ். ஸோ இங்கே பயோமாஸில் 809 பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சியூம் பண்ணக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் வந்து 37, அடுத்து கார்னிவோர்ஸ் 11, அடுத்து டாப் கார்னிவோர் 1.5. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெயிட். ஸோ இங்கே வந்து பிரமிட் ஆஃப் பயோமாஸில் அந்த ட்ரை வெயிட்டில் தான் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அந்த அனிமலோட வெயிட், அதாவது வாட்டர் கண்டென்ட் போக இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வெயிட் தான் அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்கும். அப்ராக்சிமேட்டான அந்த ஒரிஜினல் வேரியபிள்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வெயிட் தான். அதனால தான் வந்து பயோமாஸை வந்து ட்ரை வெயிட்டில் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து அந்த ட்ரை வெயிட்டோட அந்த கிலோகிராம் எவ்வளோ வெயிட்னு சொல்லி அந்த வெயிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரை வெயிட் அப்படி மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் யூனிட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து எல்லா பிரமிடும் அப்ரைட்டில் இருக்குது. அப்ரைட்னா மேலே இந்த மாதிரி. ஸோ நான் ஆக்சுவலாக நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஆஸ்பெக்டில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட். இது பாருங்கள், பேஸ் வந்து பேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது, போக போக ஏபெக்ஸ் ரீஜன் ஷார்ட்டாக நேரோவாக வந்து இருக்குது. ஆனால் இந்த பிரமிட் வந்து பாருங்கள், அந்த அப்ரைட்டாக இருக்கக்கூடிய பிரமிடே தலையில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் பிரமிட்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ டேக் அண்ட் அக்வாட்டிக் ecosystem. ஸோ அக்வாட்டிக் ecosystem எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்மியான பயோமாஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து 70% கடல் இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பயோமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 பில்லியன் டன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா. ஸோ யூஸ்வலாக இந்த ப்ரொடியூசர்ஸ் ஃபைட்டோ பிளான்டன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து போதிய சூரிய ஒளி வந்து அவ்வளோவா கிடைக்காது, நியூட்ரியன்ஸு ரீசைக்கிள் ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே ப்ரொடியூசர்ஸோட கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ரீசன் இதனால தான். ஸோ அப்போ இதை ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப
கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க. அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய செகண்டரி கன்சியூமர்ஸோட கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை வந்து பேஸ் வந்து ரொம்ப ஒய்டாக இருக்குது. கவுண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய இதில் வந்து பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒய்டு, இது நேரோ. அதனால தான் இந்த பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்டட். ஸோ இங்கே நல்லா கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். ஸோ இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஸ்மால் ஸ்டாண்டிங் கிராப். ஸ்டாண்டிங் கிராப்னா என்ன? லிவிங் மேட்டர் இன் அ பர்டிகுலர் யூனிட் ஏரியா. அதை வந்து ஸ்டாண்டிங் கிராப்னு சொல்கிறாங்க. அதை வந்து பயோமாஸ் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃப் ஃபைட்டோ பிளான்டன்ஸ்னால் கடலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய மிதவை தாவரங்கள். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி யூஸ் பண்ணி ஃபோட்டோசிஸ் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே வந்து ப்ராப்பரான சன்லைட் இருக்காது கடலில். அதனால் வந்து லைட் ப்ரொடக்ஷன், அந்த நியூட்ரியன் ரீசைக்கிளிங் அதெல்லாம் வந்து ட்ராப் டவுன் ஆகிறனால ஸோ ஃபைட்டோ பிளான்டன்ஸோட ப்ரொடக்டிவிட்டி ரேட் இஸ் வெரி லெஸ் இன் தி அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஜூ பிளான்டன்ஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் பார்த்துட்டோம், பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிரமிட் ஆஃப் எனர்ஜி. பிரமிட் ஆஃப் எனர்ஜியை பொறுத்தளவுக்கு ஸோ எனர்ஜியை வந்து ஜூலில் தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபிசிக்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம், எனர்ஜி இஸ் மெஷர் எஸ்ஐ யூனிட் வந்து அது ஜூல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இனிஷியலாக 10 lakhs ஜூல் ஆஃப் சன்லைட் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது. அந்த தெர்மோடைனமிக்ஸ் லாஸ்லாம் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ 10 lakhs அரௌண்ட் 6 zeros இருக்காமா, 5 zeros லேக்கு, 10 lakhs எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சன்லைட்லேருந்து வருது. ஸோ அங்கேருந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ எனர்ஜி போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான். 1%. ஸோ சூரிய ஒளியிலேருந்து பிளான்ஸுக்கு எவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1%. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பிரமிடில் இருக்கக்கூடிய ட்ராபிக் லெவலில் மீதி எல்லாமே 10%. அதான் வந்து பார்த்தீங்கன்னா லிண்ட்மேன் ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டில் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது எதனால் 1% அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ percentage equal to energy, சரியா தெரியல, energy at primary, sorry, energy at producers divided by sunlight into 100. ஸோ பர்சன்டேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அட் ப்ரொடியூசர்ஸ் டிவைடட் பை சன்லைட் இன்டூ 100. அப்போது இங்கே வந்து 10,000 இருக்கா, ஸோ 10,000 டிவைடட் பை 10 lakh, 10,000 divided by 10 lakh into 100 போட்டிங்கன்னா we will get 1%. ஓகே, ஸோ தட்ஸ் த ரீசன் சூரிய ஒளியிலேருந்து இங்கே 1%. ஓகே, ஸோ இங்கேருந்து மேலே போக போக வந்து பார்த்தீங்கன்னா we will get 10%. ஸோ தட்ஸ் த ரூல் ஆஃப் லிண்ட்மேன். அவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க 10%லான்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இங்கே பாருங்கள் 10,000 இருக்கா, ஸோ 10,000 டிவைடட் பை 1000 போட்டு பாருங்கள். 10,000 டிவைடட் பை 1000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஸோ 10,000லேருந்து அடுத்து 1000, அடுத்து 100, அடுத்து 10. ஸோ ஒவ்வொரு ஜீரோ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக 10%. ஸோ 10% இங்கே வந்து அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்கே சன்லைட்லேருந்து இங்கே வந்து 1%, அப்போ 2 ஜீரோ வந்து போயிடுது. இங்கே வந்து ஒரு ஜீரோ தான் வரும். அப்போ இது 10%. இந்த சன்லைட்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு 1%. ஓகே, ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ பிரமிட் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாலும் அப்ரைட் தான். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐடியல் பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் தட் பிரைமரி சன்லைட் observe that primary producers convert only 1% of energy in the sunlight available
to them into NPP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் ஆஸ்பெக்டில் போட்டிங்கன்னா இங்கே நமக்கு 1% போக போக 10%. Okay, so any calculation of energy content, biomass or number has to be included all organisms at the trophic level. ஸோ trophic level பொறுத்து தான் அந்த எனர்ஜி வந்து transmit ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ no generalization we will make true if we take only for a few individuals at any trophic level into account. Also a given organism may occupy one trophic level simultaneously. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ராஃபிக் லெவலில் ஒரு ஹெர்பியோர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ கிராஸ்லேருந்து நெல் அந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ பேடியே வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் கிராஸ் தானே. ஸோ கிராஸ்லேருந்து ஏதாவது எனி கிராஸ் இருக்குது, கிராஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சீட்ஸை வந்து ஃபர்தராக வந்து ஒரு வாட் யூ மீன் ஹவுஸ் ஸ்பேரோஸ் வந்து அது வந்து இந்த சீட்ஸை கன்சியூம் பண்ணுச்சுன்னா இங்கே வந்து அவங்க ப்ரைமரி கன்சியூமர்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ ப்ரைமரி கன்சியூமர்ஸ் ஆர் ஹெர்பியோர்ஸ். ஸோ தே ஆர் ஈட்டிங் ஒன்லி தி சீட் கிரைன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதே இது சம்டைம்ஸ் இன் நேச்சரில் கிரைன்ஸ் கிடைக்கலனா அந்த ஸ்பேரோஸ் வந்து இட் வில் கன்சியூம் சம் இன்செக்ட்ஸ் டூ ஆரல்ஸ் இந்த மாதிரி ஹண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் வந்து ஸ்பேரோஸில் வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேரோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ராஃபிக் லெவலில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு இதில் வந்து நம்ம ஹெர்பியோரும் கொடுத்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னா அதில் நான் கார்னிவோரும் கொடுப்பேன். ஸோ ஃபுட் அவைலபிலிட்டியை பொறுத்து அந்த பிரமிடில் ட்ராபிக் லெவல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஆக்குபை ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிவன் ஸ்பீசிஸ் மே ஆக்குபை ஒன் ஆர் மோர் ட்ராபிக் லெவல் இன் தி சேம் ecosystem at the same time. For example, sparrow is a primary consumer when it take seed, fruit, peas and a secondary consumer when it eats insects and worms. ஸோ செகண்டரி கன்சியூமர் அங்கே வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கார்னிவோராக தான் வந்து இருக்க முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரமிடில் ஒரு ஸ்பீசிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான லெவல்ஸை வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கேன் யூ ஒர்க் அவுட் ஹவு மெனி ட்ராஃபிக் லெவல்ஸ் ஹியூமன் பீயிங் ஃபங்க்ஷன் அட் அ கிவன் ஃபுட் செயின். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆம்னிவோர்ஸ். வேணால் நம்ம வந்து பிளான்ஸையும் கன்சியூம் பண்ணுறோம், அனிமல்ஸையும் கன்சியூம் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்குபை ஆகும் ட்ராபிக் லெவல்ஸில் அது கொடுத்துருக்கான். ஸோ இன் மோஸ்ட் ecosystem ஆல் தி pyramid ஆஃப் நம்பர், எனர்ஜி அண்ட் பயோமாஸ் ஆர் upright. That is, producers are more in number and biomass than the herbivore, and the herbivore is more in number, biomass than the carnivore. ஸோ ஒரு இது அப்படியே கம்பேர் பண்ணுறாங்க ஒவ்வொரு இதையும் வந்து. ஸோ ஆல்சோ எனர்ஜி அட் அ லோயர் ட்ராஃபிக் லெவல் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் அட் அ ஹையர் லெவல். There are exceptions to this generalization. If you are to count the number of insects feeding on a big tree. ஸோ நல்ல கொஷின்ஸ், இது கவனிங்க. இந்த டைப் ஆஃப் பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப் பிரமிடுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேஸ் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும் அண்ட் தென் போக போக எபெக்ஸ் ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம்ல. இந்த பிரமிடை பொறுத்தளவுக்கு ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிரமிட். ஸோ the reason why it is spindle shaped is nothing but, ஸோ இங்கே இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ராபிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் இங்கே ஒரே ஒரு ட்ரீ தான் இருக்குது. ஓகே, அவன் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இது என்ன டைப் ஆஃப் பிரமிட்னு நம்மளை கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து பிரமிடோட டைப் என்ன பார்த்தோம்? ஒன் இஸ் இன்வெர்டட், அனதர் ஒன் இஸ் அப்ரைட். ஸோ இன்வெர்டட் வந்து நம்ம அக்வாட்டிக் ecosystem தான், அந்த ஸ்டாண்டிங் க்ராப் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே வந்து அவன் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு ட்ரீ வந்து இருக்குது, அது ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதான் சொன்னேன், ஒரே ஒரு ட்ரீ இருக்கனால அந்த கவுண்ட்டை பொறுத்து பிரமிடை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதனால் அது வந்து ஷார்ட்டாக வந்து இருக்குது, மினிமமாக இருக்குது நம்பர். ஸோ அடுத்து இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 100 மோர் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்குது. 100 இன்செக்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த ட்ரீயை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய செகண்டரி கன்சியூமர் கார்னிவோர் இருக்காங்க. சில பேர்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்மால் பேர்ட்ஸோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஏபெக்ஸ் ரீஜன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் கம்மியாக இருக்குது. ப்ராடாக இது கீழே இருக்கக்கூடிய பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய ரீஜனில் மட்டும் கவுண்ட் அதிகமாக இருக்கனால அது டைமண்ட் ஷேப்பில் வந்து இருக்குது. அதை வந்து ஸ்பிண்டில் ஷேப்டு பிரமிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வரக்கூடிய பிரமிடு வந்து ஸ்பிண்டில் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஷினை அண்டர்ஸ்டுட் பண்ணிவிட்டு அதில் ட்ராஃபிக் லெவல்ஸ் படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பிரமிடை. ஸோ த pyramid of biomass in sea is generally inverted because the
பயோமாஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஃபேர் எக்ஸிட்ஸ் தட் ஆஃப் ஃபைட்டோபிளான்டன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோபிளான்டன்ஸ் சன்லைட் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகுது. அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சியூம் பண்ணி கூட ஃபிஷஸ் வந்து இருக்குது. அதாவது ஜூ பிளான்டன்ஸ் இருக்குது, அடுத்து ஜூ பிளான்டன்ஸ் கன்சியூம் பண்ணி கூட ஃபிஷஸ் வந்து இருக்குது. அப்போ அது கவுண்ட் அதிகமாகவே இருக்கிறனால அது ஜென்ரலி இன்வெர்ட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸு பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாதி தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ரிமைனிங் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் மூலியமாகவும் ஹீட் மூலியமாகவும் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுது. ஓகே. அண்ட் தென் பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட், கேன் நெவர் பி இன்வெர்டட். எனர்ஜியோட பிரமிட் எப்பவுமே அப்ரைட் தான், இன்வெர்ட்டரில் வர முடியாது. பிகாஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் அ பர்டிகுலர் டாபிக் லெவல் டு நெக்ஸ்ட் டாபிக் லெவல். ப்ரொடியூசர் வந்து ஹெர்பிவோர்ட்டு கார்னிவோர் அப்படி தான் போகிறனால அது எனர்ஜி பிரமிட் வந்து எப்பவுமே அப்ரைட் தான். சம் எனர்ஜி இஸ் லாஸ்ட் அஸ் ஹீட் அட் ஈச் ஸ்டெப். ஈச் பார் இன் தி energy pyramid indicates the amount of energy present at each topic level in a given time or annually per unitarian கொடுத்துருக்காங்க. ஸோ முடிக்க போகிறோம் அந்த லெசனை. ஸோ லாஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கண்டிப்பாக இந்த லெசனில் நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ணால் தான் ஃபுல்லாக வந்து கோத்ரூ பண்ணிக்க முடியும். ஏன்னா உள்ளேருந்து இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் வந்து கேட்கலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் இன் த சென்ஸ். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, ஈக்காலஜிக்கல் பிரமிடோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு 3 மார்க்லையோ 2 மார்க்லையோ வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 3 பாயிண்ட் நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் டஸ் நாட் டேக் இன் அக்கௌண்ட் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் பிலாங்கிங் டு 2 or more traffic levels. அதான் இப்போ பார்த்தோம்னா ஹவுஸ் பேரோ, அதை போட்டு நீட்டாக அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிளோட எழுதிடணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்னதான் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ஃபுட் செயின் வந்து நம்ம ஃபுட் செயின் அதை வச்சு நம்ம வந்து பிரமிட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம் டிராஃபிக் லெவல் பேஸ் பண்ணி. ஸோ அந்த ஃபுட் செயின் அப்படியே வந்து நேச்சரில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த அனிமல்ஸ்லாம் எப்படியே இருக்கும், அதை கன்சியூம் பண்ண இந்த அனிமல் தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிடையாது. அது இதேமாதிரி ஃபுட் வெப்பும் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ இதனால் ஃபுட் செயின், சிம்பிளான ஃபுட் செயின் ஃபுட் வெப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரமிட் ஆஸ்பெக்டில் நம்ம சும்மா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுமே தவிர்த்து நேச்சரில் அது அப்ளிகபிளாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரோவர் சாப்ரோஃபைட்ஸ், ஸோ சாப்ரோஃபைட்ஸ்னால் டீகம்போசர்ஸ், அவங்களோட ரோல் வந்து இங்கே ஈக்கலாஜிக்கல் பிரமிடில் வராது. ஏன்னா அவங்க எல்லா டிராஃபிக் லெவல்ஸ்லையும் உள்ளே வருவாங்க. ஸோ அதனால் சாப்ரோஃபைட்ஸ் வந்து ரோல் வந்து ஈக்கலாஜிக்கல் பிரமிடில் வராதுன்னு சொல்லி இதோட முடிச்சிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 3 மார்க். ஸோ வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் பிரமிட் அப்படின்னு கேட்பாங்க, எழுதிடணும். அண்ட் தென் சம்மரிஸில் இப்போ நம்ம பார்த்ததை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் I will share some competency based questions and previous year questions based upon this chapter. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.